ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் முடிஞ்சிருப்பீங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவீங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறவங்க போவீங்க. நானும் என் பொண்ணை இன்றைக்கி ஸ்கூல் கூட்டு போய் விட்டுருந்துட்டேங்க. ஹாப்பியாக இருக்கேன் என் பொண்ணை கூட்டுமே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு. அதுக்கு என்ன புதுசாக ஸ்கூல் கூட்டு போய் விட்டு வரியா, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் லாஸ்ட்டு கமெண்ட் பார்த்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். லாஸ்ட்டு கமெண்டில் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதில் பொடி லூஸுன்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா பொடி லூஸுன்னு சொல்கிற அளவுக்கு நான் அதில் என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். பொடி லூஸுன்னு சொல்கிற அளவுக்கு நான் அப்படி எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பண்ணலை. அப்படி ஏதாவது இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். செகண்ட் தான் வந்து பொடி லூஸுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். அவங்கவுங்க ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. ஸோ நான் போட்ட வீடியோ கூட ஒன்றும் பெருசாக நான் மேக்கப் போட்டோ அப்படிலாம் கூட நான் எதுவும் பண்ணல. வீட்டில் எப்படி இருக்கணும் அதே இதில் தான் இருக்கேன். இப்போ கூட என் பொண்ணு ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டு ஸோ நம்ம வீடியோ போடவே இல்லையே அப்படிங்கிறதுக்காக உட்காந்து தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய மனசில் இருக்கிறத தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு ப்ரிப்பேர்ட் பிளான் அப்படிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் பொடி லூஸுன்னு சொல்கிற அளவுக்காவது எனக்கு கமெண்ட் வர அளவுக்காவது என்னோடய கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்தது நினைக்கிறீங்களா? ஸோ அதனால் ரொம்ப இதை போட்டவங்க நேம் வந்து நான் ஞாபகத்துக்கு வரல எனக்கு. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். ஒன்றும் எனக்கு இது கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. ஸோ நீங்கள் யூடியூப்ஸில் நிறைய இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நல்லா போடுற வீடியோக்களும் வந்து கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ தயவு செஞ்சு யாரையும் அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. சில பேர் கஷ்டத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்களும் வந்து ஃபேமிலியில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதை தாண்டி மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்காக வெளியே வராங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடுறாங்க அப்படின்னா மேபி நான் கூட வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக போடுறேன்னா எனக்கு இப்போ நான் இந்த வீடியோ போட்ட உடனே எனக்கு காசு வரப்போகுதா? இல்லை. அந்த மாதிரி நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, போடலைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனால் வந்து போட்டுட்டு பொடி லூஸுன்னு சொல்கிறது ஒன்றும் எனக்கு பெருசாக தப்புன்னு தெரியல. நான் என்னோடய வீடியோவும் சொல்லலை. நிறைய பேர் சில பேர் வீடியோவில் பார்த்துருக்கேன், கண்ணீர் விட்டு அழுவாங்க, என்னவோ பண்ணுவாங்க. அது ரியலாக ஃபேக்கான்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்ன சொல்லப்போனால். சில பேர் அது அவங்க அசிங்கமாக திட்டுறாங்க. எனக்கு வீடியோ போடவே பயமாக இருக்குது. அதனால தான் வெளியே வரதில்லை. ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அழிக்கலாம் மாட்டேன். அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸில் உங்களோட கமெண்ட் உங்கள்கிட்டயே தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ரிப்ளை கூட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பண்ணி ரிப்ளை கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை வீடியோவில் வந்து நான் ரிப்ளை கொடுத்து போடுற அளவுக்கு. நானாக ட்ரை பண்ணேன், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே, நான் பேச வந்ததை நான் பேசுகிறேன். என்ன சொல்ல வரேன், நான் எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. எல்லோரும் இதுவாக பண்ணியிருப்பீங்க. கை வேறு தூக்க முடியல. ஸோ என்னோடய பொங்கல் எப்படி போயிருக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதுவும் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து 2 o'clock நாங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னு சொல்கிறத விட உயிர் வாழணும் இல்லையா? அதுக்காக வேறு என்ன சொல்லணுன்னா, உயிர் வாழணுங்கிறதுக்காக சாப்பிட்டோம். எங்களோட பொங்கலே அதுதாங்க பொங்கல். இருக்குது என்னை விட என் பொண்ணு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட போடி லூசுன்னு போட்ட பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அதுதான் நான். ஏன்னா என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியலல்ல. இந்த ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, கல்யாணம் பண்ணும்போது பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணுறீங்க. இவ தான் நம்ம கூட இருக்கணும்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணுறீங்க. எல்லாரையும் சொல்லலை,
நான் சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு குத்தும் இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன். இது நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குதுன்னு தோணும் இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோவே அவங்களுக்கு தான், சரியா? அப்படி இருக்கும்போது அவளை கட்டிட்டு வந்து அவளை நீங்கள் சந்தோஷமாக வச்சிடலன்னா கூட பரவாயில்லைங்க. நான் கை நீட்டாமல் இருக்கலாம்ல, உங்கள் கோவத்தை காட்டாமல் இருக்கலாம்ல. நீங்கள் கூட உங்கள் கூடயும் லேடிஸ் பிறந்திருப்பாங்க இல்லையா, உன்னை பெற்றதும் ஒரு தாய் தானே. உங்களுக்கு வர்ற கோவத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டுவீங்களா? ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஆனால் எங்கிருந்தோ அந்த பொண்ணுக்கிட்ட கை நீட்டுறீங்கல்ல. தயவு செஞ்சு அதை தப்பு பண்ணாதீங்க. இப்போ வந்து இன்றைக்கி கடவுள் அதை காட்டினாலும் என்றைக்காவது ஒரு நாள் காட்டுவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற தப்பு நாளைக்கு உங்கள் குழந்தைங்கள பாதிச்சிடக்கூடாதுங்க. அதுக்கு தான் எனக்கு என்னோடய பொண்ணை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பொண்ணுக்கு ஒரு சேஃப் செக்யூரிட்டி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணை யார் பார்த்துக்குவா அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குங்க. எனக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு பொங்கல். வந்து இந்த மாதிரி நான் என்னோடய பொங்கலை அனுப்பிவிட்டது வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட். என்னோடய கையை கூட தூக்க முடியல, ஃபுல்லாக வலி. நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்லலைன்னா கூட சொல்ல முடியல. கல்யாணம் பண்ணின எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்படி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நான் சாக போய் திரும்பி வந்திருக்கேன். எதுக்காகனா என் பொண்ணை நினச்சி வந்திருக்கேன். அம்மா நானும் போய் கூட வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணை நினச்சி நான் வந்திருக்கேன். நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு சொல்கிறேன், தைரியமாக இருங்க. தப்பாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. நீங்கள் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க. நீங்கள் இன்றைக்கி அழுகிற மாதிரி நாளைக்கு உங்கள் மக அழக்கூடாது. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தோடு வளங்க, படிக்க வைங்க. யாரையும் கை நீட்டி நிற்காதீங்க. தயவு செஞ்சு படிக்கலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் என்னால் அதை நான் செயல்படுத்த முடியல. ஏன்னா அப்படியே என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே டாமினேட் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு வேலைக்குன்ட்டு நான் போகலான்னு பிளான் பண்ணால் போகக்கூடாது. ஏன்னா நான் போயிட்டு நான் எங்கே வந்து அவங்கள விட நான் கொஞ்சம் போல்டாக பேசுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். பேசுகிறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். அதனால் சொல்கிறேன், யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் படிக்கலை, எனக்கு கைத்தொழில் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் முடங்கி உட்காந்துடாதீங்க. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து இந்தான்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறவர்கிட்டயே வந்து கொண்டு போய் கொடுக்காதீங்க. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை கட்டினவரை உங்களை பார்த்துக்க வேண்டிய கடமையை செய்ய வையுங்க. நான் இப்போ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இதுவுமே என்னால் அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் நானும் முயற்சி செய்ய போகிறேன். நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை உங்கள் கணவர்கிட்ட வாங்கிக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆள் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான், என்றைக்கு விட்டுட்டு போவானோ தெரியாது. சரிங்களா? அதனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. உங்கள் மகளையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி இருக்காதீங்க. இந்த உலகத்தில் யாரையுமே நம்பி இருக்காதீங்க. நான் கேட்குறேங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட ஏதோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்பா அம்மா கிட்டே போயிடுங்க, சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சேஃபாக இருக்கும்? அப்பா அம்மா கிட்டே போய்ட்டா நான் கேட்குறேன், என்ன சேஃபாக இருக்கும்? அப்பா அம்மா கிட்டே போயிட்டா ஃபஸ்ட்டு ஏதோ புருஷன் கூட பிரச்சனை, வாழா வெட்டியாக வந்துட்டா, நம்ம சும்மா ஏதாவது பேசினா கூட இப்படி தான் அங்கேயும் பேசியிருப்பா, அதான் துரத்தி விட்டுட்டான்,
அப்படி இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, தகப்பன் இல்லாமல் வளருது அப்படின்வாங்க. பெத்த அப்பா அம்மா ஏதாவது தப்பு பண்ணால், சின்னதாக தப்பு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் கூட, பத்ததே இப்படி இருக்குது பார்த்தியா, அதான் பொண்ணும் இப்படி இருக்குது. இப்படி இப்போ எனக்கு தோணுன இந்த 5 ரீசனை மட்டும் நான் சொல்கிறேன். இது உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பெற்றவங்களுக்கும் இது புரியும். நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். பொண்ணுங்க புருஷன் கூட ஏதாவது பிரச்சனை, நான் டக்குன்னு புருஷன் அம்மா வீட்டுக்கு போயிடுது. அம்மா வீட்டுக்கு போகிறதுனால எந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்குது? கண்டிப்பாக ஆகாதுங்க. எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு தான் அது இன்னும் ப்ரெஷர் ஏறும். வருவானா, கூப்பிடுவானா, இதை வாங்கி வச்சுருப்பானா, இல்லை அதை விற்றுருப்பானா, நம்ம ஆள் இல்லையே, இப்படி தான் ப்ரெஷர் ஓடுமா ஒழிய. ஆனால் அவன் ஃப்ரீயாக தான் இருப்பான். அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்குவான், அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணுவான். அவன் எப்படி அவன் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அதில் ஃப்ரீயாக தான் இருப்பான். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி தான் போவீங்க. உங்களுக்கு அது தோணா திருப்பியும் சரி சமாதானம் ஆகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா யாரையாவது வச்சு பேசி திருப்பியும் சேர்த்து விடுவாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களோட படிப்பு கெடுது. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. அம்மா வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஓகே. இன்கேஸ் ஒரு ஊரை தாண்டி இருக்குது, ஒரு பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்குது, அது கிட்டையோ தொலைவோ அப்படி இருக்குதுன்னா 4 நாள் படிப்பு இதனால் வேஸ்ட்டாக போகுது. 4 நாளில் 1 வாரம் படிப்பு வேஸ்ட்டாக போகுதுன்னா யாருக்குங்க கஷ்டம்? சரி, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் படிப்பு சரி பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு அதே ஆட்டிடியூட் விடும். நம்ம திருப்பி ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டு. தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதீங்க. இருக்கிற இடத்துல இருங்க. சரியா? நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டாலும் அவங்கக்கிட்டே இதையே சொல்லுங்கள். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்பா அம்மா கிட்டே போகாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். சொல்லாதீங்கன்னு நான் சொல்லலை, போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு மனவருத்து கூட ஏற்படலாம். ஸோ அவங்களுடைய மனநிலைமை என்னன்னு பார்த்துட்டு சொல்லணுமா சொல்லக்கூடாதான்றதை யோசிச்சு செய்யுங்க. அதையுமே சரிங்களா? நீங்கள் போய் உட்காந்துட்டீங்கன்னே அவங்க வயசான காலத்தில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆவாங்க தெரியுங்களா? அது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கேன். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இப்போ எனக்கு கூட பிறந்தவன் இல்லைங்க, இறந்துட்டான். அப்படிங்கிறப்போ சரி நான் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கேன். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தான் என்ன டக்குன்னு எங்கள் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான் அப்படின்ட்டு போயிடுறீங்களே. அவங்களுக்கு ஏன் ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்க. அவங்க அதை பார்க்கணுமா இல்லை உங்களை பார்ப்பாங்களா? இப்போ எனக்கு அந்த பிரச்சனை தாங்க நடந்துகிட்ருக்கு. சரியா? எனக்கு அந்த நிச்சயம் நாத்தனார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எந்த ஒரு நாத்தனாருமே அண்ணனோட குடியை கெடுத்து வாழணும்னு நினைக்க மாட்டா. இங்கே அப்படி தான் நடக்குது. அதனால் நான் சொல்ல மாட்டேன். இது எதனால் இப்போ இந்த பிரச்சனை இப்படி தானேங்க வருது? சுற்றி எங்கே வருது இந்த பிரச்சனை? கட்டி கொடுத்தா போய் வாழணும், சமாளிக்கணும், சொத்து சுகம் மட்டும் வேணுங்கிறாங்க, புருஷன் வேணாம். இது எந்த விதத்தில் நியாயமாகும்? சொந்தமாக நின்று உழைச்சி சம்பாரி, அதை செய்யலாம்ல இல்லையா? என்ன எதையோ பார்த்து அதை பிரச்சனை என்னவோ அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணுங்க லீகலாக. அதையும் பண்ண முடியலையா? கூட பிறந்தவன் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ளன்னு இருக்குதுன்னா எனக்கே செய்யடா, எனக்கே பண்ணுடா. நான் அந்த குடும்பம் எப்படிங்க வாழும்? அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? 1000 தான் இருந்தாலும் அது ரத்த பாசம் இல்லையா? அதனால் அவன் அந்த பக்கம் தாவிடுறான். பெத்த பொண்ணும் பொன்னாட்டியுமே அதே ரத்தத்தில் தான் இருக்குதுங்கிறத மறந்துடுறான். அது முன்னாடி வந்த ரத்தங்கிறதுனா ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான். கொலை பண்ண கூட தயாராகிடுறானுங்க இதனால். சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு என்ன நான் சொன்னனோ அதைத்தான் நானும் கடைப்பிடிக்கிறேன். நானும் இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன். எனக்கு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது டைலரிங் வேலை தான். இந்த யூடியூப்பில் எப்படி டைலரிங் வேலையை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நல்ல டைலரிங் வேலை தான். ஆனால் என்னால் கஸ்டமரை பிக்கப் பண்ண முடியல. அதுக்கான சான்ஸ் எனக்கு வீட்டில் கிடைக்கல.
அது இப்போ என்னோடய உடல்நிலை வந்து அதுக்கு தகுதியாக இருக்குமான்றதும் எனக்கு தெரியல. அதனால் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு இப்போ நான் என்னோடய யோசனையில் அதுதான் இருக்கேன். கண்டிப்பாக அப்படி எதனா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தைரியமாக இருக்க சொல்லுங்கள். தப்பிச்சு ஓட வேண்டான்னு சொல்லுங்கள். தப்பான முடிவை எடுக்க வேண்டான்னு சொல்லுங்கள். சரிங்களா? இது என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கான அவேர்னஸ் வீடியோ. என்னக்கு மாதிரி ஒருத்தவங்களை கட்டிக்கிட்ட புருஷனுக்கு இது அவேர்னஸ் வீடியோ தான். ஓகே, தேங்க்யூங்க. ப்ளீஸ் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது நான் வீடியோக்காக போடல, ரியலாக போட்டிருக்கேங்க. நீங்கள் எப்படி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஏறிச்சுன்னா நான் கொஞ்சம் இதன் மூலிமாவாச்சும் என்னால் முன்னுக்கு வர முடியுமான்னு இது வழியாகவும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் ஏறவே மாட்டேங்கிறாங்க. எந்த மாதிரி வீடியோ போடணுன்றதும் எனக்கு தெரியல. ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.